ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்து மக்கள் கூட்டம் எவ்வளவு, எப்படி தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக போனால் நீங்கள் சீக்கிரம் சாமி பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்க்கலாம். ஐயோ உள்ளே போட்டது வரும் இப்போ வேலை. எப்போவுமே கடலுக்குள்ளே போகிற போல ஒரு 3 தாட்டி பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டுட்டு வந்துட்டு வரோம். இப்போ வந்து நகை கூட பார்த்தீங்கன்னா உள்ளே போச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் ஒரு டைம் வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். மண்ணுக்குள்ளே புதையாம நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பவுன் தொலைஞ்சு போய் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்போவுமே உள்ளே கொண்டுட்டு போகிற பொருளை வெளியே கொண்டுட்டு வந்து காமிச்சு தான் உள்ளே கொண்டுட்டு போவோம். வந்துருச்சு. இரவு நேரங்கிறதுனால வீடியோ கொஞ்சம் தெளிவாக இல்லை, பகலில் நல்லாயிருக்கும். கடலுக்குள்ளே போட்ட பொருள் திரும்பி வந்துடும். வெயிட் அது உள்ளே போயிடுச்சு. உள்ளே எடுத்துட்டு மறுபடியும் வந்துடுங்க. இதா நீ வேடுபடியா வர்ற இப்படிங்க சானி உங்க மாமா அலையெல்லாம் வராது. இங்கெல்லாம் இப்படி வரும். இங்கே வந்துச்சுன்னா அங்கே எல்லாம் எவ்வளோ நனைஞ்சிருவாங்க. வீடு அது 1-2 பேர் குடிக்கிறாங்க. 11 தான் தம்பி அது. ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா நாங்கள் பௌர்ணமிக்கு இரவே போயிட்டோம். இரவு போய் அங்கே கடற்கரையில் எல்லாம் குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் அங்கே போய் நாங்கள் குளிக்க தான் நேரம் இருந்துச்சு, தூங்க முடியல. உடனே நாங்கள் குளிச்சுட்டு நேராக கடற்கரையிலேருந்து நேராக கோவிலுக்குள்ளே போயிட்டு காலையில் 2 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டோம். டக்குன்னு சாமி கும்பிட்டு ஒரு 5:45 வெளியே சாமி கும்பிட்டு வந்தோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் 5:45 மணி. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு உள்ளேருந்து வந்துட்டோம். தம்பி முருகரை பார்க்குறதுக்கு கணேசன் வந்துகிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள், சீனியர் சிட்டிசன். இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க வச்சுருந்தாலும் போகலாம் சார். குழந்தைங்களுக்கு 2 பேர் போகலாம். இதுக்கு அது சீனியர் சிட்டிசன் ஒரு ஆள் இருந்தால் 2 பேர் போகலாம். சீனியர் சிட்டிசன் இந்த வருஷம் இது. கருணை கடலே கந்தா போற்றி. இது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன். பின்னாண்ட பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் ஏதோ வேண்டுதல் வைத்து அத்தனை பேர் பாருங்கள் யாசகம் கேட்டுட்ருக்காங்க. மடிப்பிச்சு ஏந்தி அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு ஐயர்கள்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போன டைம் நம்ம வீடியோ போட்டதை பார்த்துட்டு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து செக் பண்ணியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பனிஷ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு உள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதில்ல. இப்போ வந்து இந்த இடமே பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா மக்கள் இன்னும் விரைவில் சாமி பார்க்கலாம். ஃப்ரீ தரிசனம் கூட ஒரு இடத்துக்கு மொதல் தரிசனம் நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் 100 ரூபா டிக்கெட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 100 ரூபா டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்களா கூட்டங்கள் ஏற்பட்டுருக்கு. ஒரு கூட்டம் கூட இல்லை, சுத்தமாக டிக்கெட்டே இப்போ கொடுக்கல. அதுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு
சரியாக 2 மணிக்கெலாம் நாங்கள் உள்ளே போயிட்டோம் கோவிலுக்கு. தீபாவளி இன்னும் போயிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. கூட்டங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு 100 ரூபா டிக்கெட்டு. இங்கேருந்து இந்த உள்ள 100 ரூபா டிக்கெட்டு கொடுத்தா சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறோம். 100 ரூபா டிக்கெட்டு எவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள். இது எத்தனை கியூ போட்டு உள்ளே போய் வரும். 100 ரூபா டிக்கெட் போகிறது இது வரைக்கும் கியூக்கள் போட்டு விட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டு. கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. தெரியுது ஃப்ரீ தரிசன டிக்கெட்டு. இதை பாருங்கள் எவ்வளோ கவுண்டர் ஃப்ரீயாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 4 ரூம் அடைப்பாங்க. அதுக்குள்ளே போனால் டக்குன்னு நேராக நீங்கள் வந்து இப்போ இந்த ஃப்ரீ தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து உள்ளே போய் இதில் வந்து இந்த உள்ளுக்குள்ளே லைனில் வந்து இது வழியாக வந்து மேலே வந்தோம். நீங்கள் காசு கொடுத்து 100 ரூபா கொடுத்து போவீங்க. அவ்வளோ கூட்டங்கள் இருந்ததில்லை. இங்கே ஃப்ரீ தரிசனம் பார்த்திங்கன்னா இது சுற்றி இதுக்குள்ளே போய் இந்த கவுண்டரில் போய் இங்கே ஒரு இது அடைப்பாங்க. அது இந்த பில்டிங் ஒன்று, அடுத்தது இந்த பில்டிங் ஒன்று, அப்படியே டேரெக்டாக எடுவாங்க. இப்போ இந்த பில்டிங்கில் ஆட்களே இல்லை, அங்கேயும் ஆட்களே இல்லை. அப்போ ஃப்ரீ தரிசனத்தில் கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்களாட்டது. கீழே இருக்காங்க, மேலே தான் இல்லை, கீழே ஃபுல்லாக இருக்காங்க. இது ஃப்ரீ தரிசனம் போகிற வழி. இது ஃப்ரீ தரிசனம் போகிற வழி. மேலே பார்த்திங்கன்னா அந்த வழியாக போய் அப்படியே உள்ளே போய் கோயிலுக்குள்ளே நம்ம போவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வழி பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது எல்லாம் ஃபுல்லாக. மேலே உள்ள பார்த்திங்கன்னா ஆட்களே இல்லை, கீழே மட்டும்தான் அடைச்சி வச்சுருக்காங்க. நேராக டைரெக்டாக மேலே வந்து அப்படியே உள்ளே போயிடும். இந்த லைனுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தண்ணி கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் கீழே இறங்கின பிறகு தான் தண்ணி பாட்டில் வச்சுருப்பாங்க, அங்கே பிடிச்சி குடிச்சிக்கலாம். நீங்கள் எச்சரிக்கையாக தண்ணி எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கூட்டங்களில் மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட கூட்டங்கள் தள்ளுவாங்க. அதனால் அது பாதுகாப்பாக இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு திருச்செந்தூர் எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் மாமா, தங்கச்சி, குழந்தையா, தம்பி, என் மனைவி, குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். கரெக்டாக ஒரு 2 மணிக்கு போனோம். காலை 6 மணிக்கெலாம் நாங்கள் சாமி பார்த்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நேரம் உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் போகிற வழி தான். இது உள்ளே வந்துட்டுருக்கிறது. ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துட்டு பின்னாடி வராங்க. அன்னதானத்துக்கு வந்துட்டோம். அன்னதானத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. அன்னதானமும் ஃபுல்லாக கூட்டங்கள் பார்த்திங்கன்னா தெரியுது. பார்த்திங்கன்னா நாளிக்கிணத்துக்கு போகிறதுக்காக இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. நாளிக்கிணறு தீர்த்தம் போய் குடிச்சிட்டு அங்கே தீர்த்தம் வர்றதுக்காக இங்கே நின்றுட்டுருக்காங்க. காலையில் நாங்கள் அது திறக்கப்படாதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா திறந்துட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலில் குளிக்கிறவங்க நாளிக்கிணத்துக்கு குடிச்சிட்டு இப்போ தீர்த்தம் வாங்குவாங்க. அன்னதானத்தில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏகப்பட்டது இருக்குது, பார்த்தாங்க. இந்த லைன் பார்த்திங்கன்னா எல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். மொட்டை அடிக்க போகிறதுக்காக எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள். இத்தனை பக்தர்களும் மொட்டை அடிக்கிறதுக்காக வெடி பூமுடியான் மொட்டை. முடி காணிக்கை மண்டபம். இரவு கடற்கரையில் கூட்டங்கள் கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள் கூட்டங்கள்.
நேற்று பௌர்ணமி நேரம் நம்ம இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக குளிச்சுட்டு நைட்டே பார்த்திங்கன்னா சாமி பார்க்க போனோம். முதல் தரிசனமாக நாங்கள் 5:30 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா கடற்கரையில் கூட்டங்கள் இரவு முறையிலேருந்தே பார்த்திங்கன்னா கடலில் மக்கள்லாம் இங்கே தங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் தங்கிட்டு குளிக்கிறவங்க குளிக்கிறாங்க, கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. நிறைய பேர் கூட்டங்கள் பாருங்கள். கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் ஜாலியாக நிம்மதியாக குளிச்சுட்டு வந்தோம். நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 2 வரைக்கும் குளிச்சு. இந்த கடற்கரை பகுதிக்கு வரும் மக்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பை, துணி கண்டதை போட்டு வைக்கிறீங்க. ஒரு புனிதமான இடம் இந்த கோவில், இந்த கடற்கரை. இதை வந்து தீர்த்தமாக மக்கள் நினச்சி குடிச்சிட்ருக்காங்க. இந்த இடத்த தயவு செய்து அசுத்தப்படுத்தாதீங்க. தூய்மை பணியாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றா தூய்மைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம போகிறவங்களும் சரி, துணியை வந்து ஒரு டஸ்ட்பினில் போட்டு ஓரமாக போட்டுக்கிங்க. பாட்டில் எந்த ஒரு குப்பைகள் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு ஓரமாக போடுங்க. யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் பார்த்துக்குங்க தயவுசெய்து. அப்போ தான் முருகன் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம இருக்கிற இடத்த தூய்மைப்படுத்தாமல் நீங்கள் வந்து கோயிலில் எவ்வளோ தான் போய் குளிச்சுட்டு கும்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்காம உங்களுக்கு எந்த ஒரு இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இறைவன் உங்கள் பக்கம் உங்களுக்கு அருள் புரிவார். நாங்கள் இரவே போயிட்டனால பார்த்தீங்கன்னா 11 மணிக்கெலாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணியில் குளிக்கும்போது நைட்டு குளிர்ச்சி லைட்டாக, அப்புறம் குளிக்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு முன்னால் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் பயப்படாமல் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப உள்ளலாம் போகல, முன்னாலேயே அலைகள்லாம் வந்து அடிக்கிறது, அது கீழே வருது. அந்த மண் தான் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்லலாம் ஆயிடுது, உடம்புலலாம். பாக்கெட்லாம் மண்ணாகவே இருந்தது. மணல் வீடே கட்டலாம் அந்தளவுக்கு மணல் வந்து பாக்கெட்டில் சேர்ந்துக்குது. இதில் குளிக்கும்போது உள்ளே போய் நல்லா பொறுமையாக குளிச்சுட்டு நிம்மதியாக வந்தோம். கடலில் இப்படி ஒரு ஜாலியாக நாங்கள் குளித்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கடலில் குளித்தோம்னா இன்னொரு இது என்னென்னா, உப்பு தண்ணியில் குளித்தோம்னா நெகட்டிவ் எனர்ஜி போகுங்க. அதனால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறவங்க கடலில் குளிச்சிருங்க. கடலில் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நல்லதாக மாறி நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக கடலில் குளிக்க மறந்துடாதீங்க. நாங்கள் கடல்லலாம் குளிச்சுட்டு வந்தப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு நியூஸ் வருது, அங்கே வந்து ஜெல்லி ஃபிஷ் இருக்குது. அந்த ஃபிஷ் மேலே பட்டுச்சுன்னா அரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அதை வந்து கையில் தொடாதீங்க. அதை எங்கேயாவது பார்த்தா மீனவர்கிட்ட சொல்லுங்கள், பாதுகாப்பாக அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா கையில் எடுத்தோம்னா அப்படியே கண்ணாடி மேலே உடஞ்சி போயிடுது. நேராக கடலில் குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தமிழக முதல்வர் கூட லியோ திரைப்படத்தில் நடித்த அந்த பாப்பா தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட திருச்செந்தூர் கோவில். லியோ படத்தில் விஜய்க்கு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் லீடர் படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. க்யூட்டாக இருந்தாங்க, அழகாக. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம யானைக்கு காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. லீடர் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் கூட நடிச்சிருக்காங்க. இந்த பாப்பா பேர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவில் நீங்கள் வந்தாலும் சரி, காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் நீங்கள் கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் சுவாமி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் டு 6 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் எப்போ வந்தாலும் காலை நேரத்தில் நீங்கள் திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரி வாங்க. இல்லை இரவே கூட வந்து தங்கிட்டு நீங்கள் கடலெல்லாம் குளிச்சுட்டு தங்கிட்டு அடுத்தது உடனே நீங்கள் கோவிலுக்குள்ளே போகலாம். நீங்கள் அதே லேட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி 100 ரூபா டிக்கெட்டுக்கு போகாதீங்க, ஃப்ரீ தரிசனத்தில் ரொம்ப சீக்கிரமாக சாமி பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து பார்க்குறவங்களாம் இருந்தாங்க. போன டைம் நான் திருச்செந்தூர் வந்திருந்தப்போ ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன். ஐயர் வந்து காசு வாங்கிட்டு ரொம்ப இடையூறு பண்ணுறாங்க, குறுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க, யாரும் மக்கள் வந்து போய் பார்க்க முடியல வெகு சீக்கிரமாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து தமிழக முதல்வர் வரைக்கும் கொண்டு செல்லணும் அப்படின்னா அந்த வீடியோ போட்டு 2வது நாளே பார்த்திங்கன்னா நம்ம தமிழக துறை அமைச்சர் வந்திருந்தார். அவர் வந்து மப்டியில் வந்து செக் பண்ணி அந்த
காசு வாங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணாங்க. மக்கள்லாம் சீக்கிரமாக சாமி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சாமி பார்க்குற வசதி பண்ணலாம். தடுத்து வைக்கிறாங்க. அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக லைன் போட்டு விட்டாங்கன்னா கரெக்டாக இன்னும் வேகமாக பார்க்க முடியும். திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் கிளம்பி வரும்போது பார்த்திங்கன்னா லண்டன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டா சூப்பராக இருந்தது சாப்பாடு. லண்டன் பேர் விற்று வந்தாப்புலேயே லண்டனில் இருக்க மாதிரியே அமைப்பெலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமான ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. லைட்லாம் கலர் டிசைனாக பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் திருச்செந்தூர் பயணத்தை சிறப்பாக பார்த்தீங்க. மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் போயிருந்தால் நானும் இந்த இதுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிங்க. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.